தக்காளியை வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான ஜாம் செய்ய போறோம். தக்காளிக்கு பிரியாணி கட்டகாசமா இருக்குங்க இந்த தக்காளி ஜாமு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான ஜாம் செய்ய போகிறோம். இன்னைக்கு எதுக்காக ஜாமுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் விலை குறைவாக கிடைக்கும் போது நீங்கள் இந்த ஜாம் செஞ்சு வச்சீங்கன்னா செய்யலாம். ஆமாம், நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கெட்டு போகாது, நீண்ட நாட்கள் வரைக்கும் அது நல்லா இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ப்ரெட்டு ஒரு சப்பாத்தியோ ஏன் பிரியாணிக்கே தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான தக்காளி ஜாம் தாங்க. இந்த தக்காளி பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் தான் நம்ம இந்தியாவுக்கே தக்காளி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நவாப் கிச்சனில் அதிகமாக அவங்க சமையலில் பயன்படுத்தக்கூடியதும் இந்த தக்காளி தான். இந்த தக்காளி வந்து ஒரு பல வகை சேர்ந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், காய்கறிகளோடு சேர்த்துட்டோம். ஸோ அது பழம் தானே, அந்த பழத்தில் ஜாம் செஞ்சால் எப்படி இருக்கும்? நம்ம அப்படியே தக்காளியை வந்து பச்சையாகவே சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சேலடுங்களுக்கெல்லாம் முக்கியமான இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் தக்காளி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தக்காளியை வச்சு தாங்க இன்றைக்கி அருமையான ஒரு சமையல் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஆற்காடுல ஒரு பிரபலமான ஹோட்டலில் இன்றைக்கும் இந்த பிரியாணிக்கு தக்காளி ஜாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தக்காளி ஜாமு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு கிராமத்துக்கே கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்க போகிறோம். அதான் அந்த மக்கள்லாம் பார்த்தோம்னா தர்மம் எடுக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் எரிஞ்ச விளக்கை கொண்டு வந்து அதை பழுது பார்த்து அதை விற்று அதில் ₹1 ₹2 கிடைக்கக்கூடிய அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோம்? என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னா சிக்கன் பிரியாணி. தாய், நீ பாஸ்மதி அரிசியா இருந்தா இவ்வளவுதான் பிரியாணி சாப்பிடுவ, துளசி பொன்னியா இருந்தா 1.5 மடங்கு சாப்பிடுவ. துளசி பொன்னி சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, அது போக இன்னைக்கு ஜாமா தக்காளி ஜாம் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான முறையில் ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம். வாழைப்பழத்தோடு சேர்த்து கொண்டு விருந்து வைக்கிறோம். அதுவும் நீங்கள் நினச்சிக்கலாம், என்னடா பிரியாணிக்கு வந்து தக்காளி ஜாம் வந்து இன்னும் ஆற்காட்டில் பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு. இந்த தக்காளி ஜாம் வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னா 2 விஷயத்துக்காக இது நம்மளுக்கு உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஒன்று பார்த்தோம்னா அந்த காரத்தன்மை, அந்த காரத்தன்மையை குறைக்கிறதுக்காகவும், இன்னொன்று ஜீரண பிரச்சனை, அந்த டைஜஸ்ட் வந்து சரியாக ஆகலை பிரியாணி சாப்பிட்டு அப்படின்றவங்களும் இந்த தக்காளி ஜாம் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இவ்வளோ விருந்தும் அந்த கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் பிலிக்குத்தி கிராமத்தை சேர்ந்த தெய்வ திரு எஸ் சிவா அவர்களின் 8வது வருட நினைவு நாளுக்காகவும், தெய்வ திரு எஸ் செல்லதுரை அவர்களுடைய 4வது வருட நினைவு நாளுக்காகவும், இவர்களோட அன்பை என்றும் மறவாம இவங்களுக்காக உணவு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கிராமத்துக்கு விருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த 2 உள்ளங்களும் நம்ம கூட இல்லாட்டினாலும் ஒரு கிராமத்துக்கே பசியாத்துறாங்க. இவங்களோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். தம்பிக்காக வாழ்க்கையில் ஒரு தத்துவம் தம்பிக்கு கரெக்டாக சொல்லலைன்னா நாங்கள் கத்துவோம். சொல்லுங்கள், நீங்கள் ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாண்ணா, ஏற்றிக்கினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏற்றிக்கினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கேட்டால் இல்லை, ஏற்றுக்கணும். அறியாத காலத்தில் அம்மனம், அறிஞ்ச பிறகு கோமனம், அதுக்கு அடுத்தது அறிய போகிறது என்னவோ இல்லை, அதுக்கடுத்து போக போது மானம். இன்னும் இதெல்லாம் நடந்து விட்டால் ஈசன் ஒரு தத்துவம் அவர் சொல்கிறேன்னாரா நீ சொல்லிட்டு இருக்க. சொல்லுங்க. இறந்த காலத்தை மறந்து வாழு, மறந்து வாழ். எதிர்காலத்தை நினைத்து வாழு, நினைத்து வாழ். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியுடன் வாழு. வாழ் வாழ். ஓகேவா? நல்லா வாழ்றேண்ணா. கெட்ட மனிதர்களே இல்லாவிட்டால் நல்ல வழக்கறிஞர்களே இருக்க மாட்டார்கள். நல்ல வழக்கு. ஆமா, இந்த மாதிரி கட்டவங்க இருந்தா தானே கோர்ட்டு கேஸ்னாலேயே முடியும். வர்றா நீ நல்லவன மாறிட்டா அங்க ஏது வேலை? இப்போ சட்ட ஒழுங்குமுறை அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறது இல்லையா? இப்போ அதுக்காக தான் நீ கெட்டவனா இருக்க. ஆற்காடு தக்காளி ஜாம், ஏழை மக்களுக்கு ஜாம் ஜாம்னு இன்னைக்கு விருந்து கொடுக்க போகிறோம். ஆற்காடு தக்காளி ஜாமுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பசு மாட்டு நெய், பிஸ்தாவா, பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, அருமையான அழகான தக்காளி பழம், கரும்பு சக்கரை. கரும்பு சர்க்கரைன்னு இல்லைங்களா? கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன ஒற்றுமை? கரும்பு இருக்கிற இடத்துல எறும்பு இருக்கு. கரும்பை நம்ம கடிப்போம், எறும்பு நம்மளை கடிக்கும். இப்பெல்லாம் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றாங்க, டம்ளரில் உள்ள குடிச்சிட்டோம்னா கடிக்கிறது. கரெக்டு தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம்
ஒரு நாளைக்கு ஒரு கரும்பு கொடுத்தா கூட அசால்ட்டாக கடித்து மென்று துப்பிட்டு போவாங்க. இந்த காலத்தில் உள்ளவங்க அந்த கரும்பு கடித்தாலே பல்லு கொட்டி போயிடுமான்னு நினச்சி தான் ஜூஸாக குடிக்கிறாங்க. உருளி வச்சாச்சு. நீங்கள் வீட்டில் 1/2 கிலோ தக்காளியில் ஜாம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு நெய் மட்டுமே சேர்த்துக்கணும். நெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை நீங்கள் சேர்த்துக்கணும். நல்ல திராட்சையெல்லாம் பொங்கி வருதுங்களா? நல்லா வச்சேன். இந்த நேரத்தில் எடுத்துக்க போகிறோம். என்னவா இருக்குது சார்? கர்நாடகா பாசைங்க. அது வந்து சென்னாகிது. சின்னாகுது. இந்த நெய்யிலேயே தக்காளியை சேர்த்து நல்லா கொலையை விட்டு எடுக்க போகிறாங்க. இங்கே இருந்து வேணாலும் வருவோம். பழம் இருக்கும். தக்காளி பழத்தை மட்டும் என் காய் வரல சார். பழம் நல்லா கொலையணுங்க. அதே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி நம்ம பொதுவாகவே கேசரியை தவிர்த்து வேறு எந்த ஸ்வீட் அதிகமாக பண்ணாலும் கிண்டுறதான் வேலை. அதனால் இது நல்லா கொலையிற வரைக்கும் தம்பி கிண்டிக்கிட்டே இருப்பாருங்க. நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வருதா? இல்லை, நெய்யிலே நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். குழஞ்சி வருமா? ஆமாம். தக்காளி நல்லா நெய்யிலே நல்லா குழஞ்சி பக்காவாக வந்துருக்குதா? தக்காளிக்கு நீயே போட்டு விட நான் வரட்டா. வேண்டாம். முக்காலிக்கு விட்டு தந்தா அப்பாலிக்கு நான் வரட்டா. தக்காளி நல்லா இந்த நெய்யிலே குழஞ்சி வந்துடுச்சுங்க. நீங்கள் 1/2 கிலோ தக்காளி எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ சீனி இந்த நேரத்தில் சேர்த்துக்க. நாங்கள் சேர்த்துக்கிறோம். டாக்டர், நிறைய பேர் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சுகர் வருதுன்றாங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால வருதா கம்மியாக சாப்பிட்றாங்க? சர்க்கரைக்கு இங்கிலீஷில் என்ன பேசும்? சீனி. இங்கிலீஷில் இங்கிலீஷ் அது அதிகமாக சாப்பிட்டா அது வரதான் செய்யும். அது மட்டும் கிடையாது, நாக்க கட்டுப்படுத்த முடியல, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால மட்டும் நம்மளுக்கு சர்க்கரை நோய் வர்றது கிடையாது. 3 வேளையும் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு வந்தாலும் சர்க்கரை நோய் வரும். இதுவா நாங்கள் கூட ஆற்காடு போனோம். அந்த கடைக்கு போகாத விட்டோம். இது கட்டுறது கையிலே கலக்கலை பண்ணிட்டோம். சர்க்கரை நல்லா கரிஞ்சு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் பருப்புங்க. உங்களுக்கு வேணும்னா பேரிச்சம்பளம் கூட இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்குண்ணா. தக்காளியுடைய மொத்த நறுகுணமாக இறங்கி இருக்குது. அப்படியே ஜாம் தயாராகிடுச்சு. சூப்பராக தயாராகிடுச்சுங்க. பக்காவா நம்மளுடைய ஆற்காடு ஸ்டைலில் தக்காளி ஜாம் தயாராகிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த சர்க்கரையெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கெட்டியாயிரும். நம்ம இறக்கி வச்சிடலாங்க. பொதுவாக நம்ம என்ன உணவு சமைக்கிறோமோ அதைத்தான் சுவைச்சு மக்கள்கிட்ட சொல்லுவாள். இன்றைக்கி நாங்கள் விருந்து தயார் பண்ண மொத்த விருந்துமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தயிர் பச்சடி, பிரியாணிக்கு ஏற்ற ஆற்காடு ஸ்பெஷல் தக்காளி ஜாம், சென்னை ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு, துளசி பொன்னி தம் பிரியாணி, அவிச்ச முட்டை. அவங்களே அவிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம நாமக்கல்ல அவிச்சு காரைக்குடிக்கு வந்து தேவக்கோட்டையில் உள்ள மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாரு. துளசி பிரியாணி சும்மா சொல்ல தேவை. அதனுடைய சுவையும் மனமும் வேறு லெவலு. நம்ம பிரியாணியே நம்ம சொல்ல தேவை. நம்ம எப்போவுமே துளசி பொன்னி பிரியாணி வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கங்க. ஆனால் அந்த ஆற்காடு ஸ்டைலில் தக்காளி ஜாமோடு சாப்பிட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை ட்ரை பண்ணுவோம். சூடாக இருக்குது. அதுதான் வந்து எடுத்துக்கிறோம். பிரியாணி அட்டகாசமாக இருக்குங்க இந்த தக்காளி ஜாமு. அதுவும் அந்த சிறு புளிப்பு, நல்ல இனிப்பு, அதோட இடையில சாப்பிட்ற அந்த முந்திரி திராட்சை பாதாம் அது தட்டு போகிறதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் தக்காளி மாரி தெரிலண்ணா.
கலர் மாறுபட்டோன்னே அது வேறு மாதிரி தெரியுது. ஆனால் தக்காளி மாதிரி தெரியல பாருண்ணா. நான் கூட நினச்சேங்க ஒரு ஸ்வீட்டை ஒரு பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். நான் அட்டகாசமாக இருக்கேங்க. உண்மையிலேயே இந்த கத்திரிக்காய் வேணாம், தயிர் பச்சடி வேணாம், தக்காளி ஜாம் வச்சு அந்த தட்டு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சாஃப்டாக இறங்குது. இன்னொன்று நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த காரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுது. சீக்கிரமாக ஜீரணமாயிடும். சாயங்காலமாக நீங்கள் எங்களுக்கு டீ பப்ஸ் வாங்கிக்கணும். எப்படி தம்பி இருக்கு? பார்க்கவே நல்ல வண்ணா கவர்ச்சியாக இருக்குது. குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணினாலே. அவ்வளோ லெவலில் இருக்குது. கேட்டது அவர்கிட்ட. தக்காளி ஜாம் சும்மா வேறு லெவலில் இருக்குண்ணே. பிரியாணியில் ப்ரெட்டுக்கு எல்லாம் சாப்பிட்லாங்க. பிரியாணி பிரெட்டுக்குமா? ப்ரெட்டுக்காக சாப்பிட்லாம், தான் டேஸ்ட்டாக இருக்குண்ணே. உண்மையிலேங்க ப்ரெட்டு, சப்பாத்தி, ஏன் தோசை கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இன்னும் நீங்கள் இதை செஞ்சு கைப்படாமல் வச்சிங்கன்னா குறைஞ்சது 2 வாரமாச்சும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு 2 சப்பாத்தி போட்டோமா இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்றலாங்க. இதுக்காகவே நீங்கள் சப்பாத்தி செய்வீங்க. கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிட்டு இந்த விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திரு எஸ். சிவா அவர்களின் 8வது வருட நினைவு நாளுக்காகவும், தெய்வத்திரு எஸ். செல்லதுரை அவர்களின் 4வது வருட நினைவு நாளுக்காகவும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இவ்வளோமா? நான் துளசி பண்ணி தம் பிரியாணிக்கு கோழிக்கறியை சேர்த்துக்கிறேங்க. பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் தொக்கு. சென்னை ஸ்டைலுங்க. என்ன ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு? கத்திரிக்காய் தொக்கு. துளசி பொன்னி சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சாங்க? ரெடிங்க. உடச்சி பார்த்துலாமா? இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விட்டேங்க. சான்ஸே இருக்கு, செம்மையாக இருக்கு. கோழிக்கறி பீஸோடு வந்திருக்கா? ஆமாங்க. வாழைப்பழங்கள் தயாராக இருக்காச்சாங்க? வாழைப்பழங்கள் விருந்து எல்லாமே தயார் பண்ணியாச்சுங்க. அவங்க பார்த்தோம்னா தர்மம்லாம் எடுத்துட்டு இல்லை ஏதாவது ஊசியோ பாசியோ அதை விற்றுட்டு சாயங்கால நேரத்தில் தான் வருவாங்க. நம்ம சாயங்கால நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். உங்களுக்கு யார் உணவு கொடுக்க சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வத்திரு சிவா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காகவும், தெய்வத்திரு செல்லத்துறை அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காகவும் அவங்க குடும்பத்தார் ஒரு நண்பர்களுக்கு உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கானு. அவங்க எந்தெந்த ஜெம்பத்துலயும் நல்லா இருக்கானு. பசி பாத்துக்கு இருக்கிறோம் நாங்க. இந்த நேரத்துல அவங்க உதவி பண்ண நினைச்சது பாத்தீங்களா, அவங்க ரொம்பவே நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறோம் இந்த வார்த்தை சொல்றோம்னு நினைக்காதீங்க. இது எங்க பசிக்காண்டி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சீங்க. அதுக்காண்டி நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. அம்மா, செல்லத்துறை சிவா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சாப்பாடு வாங்கிங்க. மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்க குடும்ப நல்ல வாழ்த்துக்கள். நன்றி. பசிக்கு சாப்பாடு தேடி கொண்டு வந்து போறவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்குறாங்களே, உங்களுக்கு நன்றி. மக்கள் நல்லா இருக்கணும். போதப்பா, நன்றியப்பா. சாப்பாடு போடுறதுக்காரு குடும்பம் நல்லா இருக்கும். சாப்பாடு போட்டவங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். பசி தேடி சாப்பாடு கொண்டு வந்து போடுறாங்க. நல்லா இருக்கு. எப்போ எங்களை தேடி வந்து சாப்பாடு போட்டோம். தெய்வத்திரு செல்லத்துறை, தெய்வத்திரு சிவா அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றிண்ணே. உங்களுக்குலாம் நீங்க சாப்பாடு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வத்திரு சிவா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காகவும், தெய்வத்திரு செல்லத்துறை அவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காகவும் அவங்க குடும்பத்தாரும் அவங்க நண்பர்களும் அவங்க உறவினர்களும் கொடுக்குறாங்க. செல்வாக்கா இருக்கணும். சாப்பாடு போடுறவங்களுக்கு பசி கொடுக்க நன்றி. அவங்க ஆத்மா சாந்தி நல்லா அடையட்டும். கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். 100 வருஷம் வாழணும். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மக்கள்லாம் 3 பிரிவாக இருந்தாங்க. 3 பிரிவுக்காக நிப்பாட்டி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்துருக்கோம். அந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திரு எஸ். சிவா அவர்களின் 8வது வருட நினைவு நாளுக்காகவும், தெய்வத்திரு எஸ். செல்லத்துறை அவருடைய 4வது வருட நினைவு நாளுக்காகவும் அவங்களை நினைச்சு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். சிவகங்கை மாவட்டம் பிலிக்குத்தி அந்த கிராமத்துலேருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அந்த இருவருடைய ஆசீர்வாதமோ, இந்த ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும், இன்றைக்கி பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எப்படி ஸ்பெஷலாக ஒரு தக்காளியை வச்சு ஆற்காடு ஸ்பெஷல் ஜாம் செய்யணும்னு பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.